சென்னை தலைமைச் செயலகத்தினுடைய வாசலில் நம்ம திருக்குறள் அறிவு அவர்கள் விஜய் தலைமையில் நடக்கக்கூடிய தாவேக்கா அரசால் அந்த போலீஸால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு குண்டுக்கட்டாக வேனில் ஏற்றிருக்கிறாங்க. இந்த காட்சிகள் வழியாக இருக்குது. இப்போ திருக்குறள் அறிவு அவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டார், எதற்காக கைது செய்யப்பட்டார், அது பின்னணியில் இருக்கிறது என்ன, அதோட இந்த சிஜேபி பார்ட்டி வேறு, அதான் நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டி அங்கே போராட்டம் போயிட்டுருக்கு. அந்த போராட்டத்துக்கும் இந்த கைதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கிறது. அந்த லிங்க் என்ன, அந்த சம்மந்தம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், திருக்குறள் அறிவுனா யாருன்னு தெரியுமில்ல? ரேப் பாடகரா? ரேப் பாடகர் மட்டும் இல்லைங்க, தாவேகாவினுடைய கொள்கை விளக்க பாடலை எழுதி வடிவமைத்து இசையமைத்து அதை பாடியவரே நம்ம திருக்குறள் அறிவுவர்கள் தான். அதான் அந்த வெற்றி வெற்றி வாகை வெற்றி வெற்றி அப்படிங்கிற பாடல் வருமே, அறத்தோடு வாழும் குலத்தோன் இதோ தமிழ் தாயின் பிள்ளை தலைச்சன் பிள்ளைன்னு பண்ணார்ல, அந்த திருக்குறள் அறிவு தான் இப்போ கைது பண்ணி வண்டியில் ஏற்றிருக்கிறாங்க. இதனுடைய முழு எஸ்டிடி என்ன, வரலாறு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சென்னை தலைமைச் செயலகத்தினுடைய வாசலில் நம்முடைய திருக்குறள் அறிவுவர்கள் கைது செய்யப்பட்டு குண்டுக்கட்டாக போலீஸால் தூக்கி கொண்டு போய் வேனில் ஏற்றுற காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்னாக்கா, அங்கே போகும்பொழுது ஒரு கோரிக்கையோடு போயிருக்காப்புல திருக்குறள் அறிவு. அது இந்த சிஜேபியினுடைய ப்ரொட்டஸ்ட் போது பார்த்தீங்களா டெல்லியில், அதற்காக விஜய் அவர்கள் குரல் கொடுக்கணும், நீட்டுக்கு எதிராக தன்னுடைய குரலை விஜய் அவர்கள் பதிவு செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு போயிருக்காப்புல. இப்போ கோரிக்கையோடு போகும்பொழுது தான் அவரை உள்ளே விடாமல் குண்டுக்கட்டாக போலீஸ் கைது பண்ணி வேனில் கொண்டு போய் ஏற்றுறாங்க. அப்போ போட்ட முழக்கம் இந்த மாதிரி விஜய் அவர்கள் எதிராக, நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் சிஎம் அவர்கள். அப்புறம் அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு இங்கேருந்து அவர் தன்னுடைய தார்மீக ஆதரவையும் தரணும் அப்படிங்கிறதா அவர் கேட்டுக்கிட்டாப்புல. ஏன் திருக்குறள் அறிவு அவர்கள் இந்த விஜய் அவர்கள்ட்ட வந்து நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறார் அப்படின்னாக்கா, அனிதா இறக்கும்போது தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பேசு பொருளாகுது. அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள்லேருந்து இன்னும் பல பேர் அங்கே போய் நேரடியாக அனிதா வீட்டு வாசல்லே உட்காந்தாங்க. பெரிய போராட்டமாக மாறியது. எல்லா ஊர்களையும் அந்த போராட்டம் பற்றி எரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த அனிதா வீட்டு வாசலில் மட்டும் இந்த போராட்டம் நடக்கல, அங்கங்கே கொட்டாய் போட்டு உட்காந்தாங்க. அனிதாவுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும், நீட்டுக்கு எதிராக இந்த தமிழக அரசாங்கம் வந்து இயங்கணும், அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசு நீட்டை வந்து தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத தமிழ்நாடு முழுக்க பெரிய பேசு பொருளாகி போராட்டமாக மாற்றினாங்க. அப்போ நம்ம சிஎம் விஜய் அவர்கள் என்ன பண்ணாருனாக்கா, இரவோடு இரவாக அனிதா வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் அவர் போயிட்டு வந்தார். யாருக்கும் தெரியாமல் போனதனுடைய ஃபோட்டோக்கள் மட்டும் வெளியானுச்சு. அந்த பைக்கில் ஏறி இறங்குறது, அவங்க வீட்டில் உட்காந்து துக்கம் விசாரிக்கிறது அப்படிங்கிறது. அப்போ யாருக்குமே தெரியாதுனாக்கா அந்த ஃபோட்டோவை யாருப்பா எடுத்தா? அப்போ யாருக்குமே தெரியாமல் போயிட்டு வந்தாருனாக்கா அந்த ஃபோட்டோவை மட்டும் எடுக்க சொல்லி ஏன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இப்போ யாருக்குமே தெரியாமல் இப்போ உட்காந்துட்டு வந்தார் அப்படிங்கிற ஃபோட்டோ மட்டும் மறுநாள் ரிலீஸ் ஆகிடுச்சு. அது பெரிய பேசு பொருளாச்சு. அப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, அப்போ நீட்டுக்கு எதிராக எப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை இருக்கோ அதே மனநிலை தான் விஜயும் இருக்கிறார், அதனால் விஜய் வந்து நம்ம விட்டு பையன் அப்படின்ற ஒரு மனநிலை அப்போ இருந்துச்சு. அதனால தான் திருக்குறள் அறிவு கேட்குறாப்புல, ஏங்க அன்னைக்கு நீங்கள் அனிதா வீட்டுக்கு போய் உட்காந்தீங்களே, அப்போ நீட்டுக்கு எதிரான மனநிலை தானே நீங்கள் இருக்கீங்கன்னு மக்கள் நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நான் உங்களுக்கான கொள்கை விளக்கல பாடலை பாடுறதுக்கு காரணம் அதுதாங்க. நீங்கள் கண்டிப்பாக இப்போ நடக்கிற ஆட்சியை விட பெட்டரான ஒரு ஆட்சியை தருவீங்க, அல்லது நடக்கிற ஆட்சிக்கு ஈக்குவலான ஒரு ஆட்சியை கூட தருவீங்க, அது கீழாக ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் மனநிலைக்கு கண்டிப்பாக போக மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நானும் உங்களுக்கு கொள்கை விளக்க பாடல் எழுதி கொடுத்தேன். எனக்கு அதில் வரிகளை நல்லா கவனிங்க. அறத்தோடு வாழும் குலத்தோன் இதோ தமிழ் தாயின் பிள்ளை தலைச்சன் பிள்ளை இதோ உழைக்கும் இனத்தின் விளைச்சல் ஏதோ வெற்றி 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 தமிழ் வணக்கம் அனைவருக்கும் புது சரித்திரம் இனி பிறக்கும் போர் துவங்கும் யார் தடுத்தும் இது நட நடக்கும். அடுத்து பாருங்க, பறை முழங்கிட தரை நடுங்கிட தலைமுறை தலை நிமிர்த்தும் இன விடுதலை இனி சுவைக்கும் ஒளி நிரந்தரம் என நிலைக்கும் நில்லாமல் போராடு வெல்லும் வரை இல்லாமை இல்லாது செல்லும் வரை துப்பாருக்கு துப்பாய தூவும் முறை நினைத்தால் முடிப்போம் மாறும் நிலை ஐயா வாகை 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 வெற்றி வாகை வாகைன்னா லிரிக்ஸ் இல்லை, பின்னிட்டாப்புல அறிவு. அதனால தான் இன்றைக்கி அவங்கள வச்சு பின்னுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி அறிவு அவர்கள் பாடினரில் அன்றைக்கி பாடும்பொழுது இந்த மனநிலையோடு தான் பாடியிருப்பார். வெறுமனே இதை பணம் பெற்றுக்கொண்டு பணத்துக்காக மட்டுமே பாடக்கூடிய நபர் கிடையாது. இந்த பாடல் மட்டும் இல்லை, இதே மாதிரி நம்ம அந்த வாத்திரேடுன்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, அதான் அண்ணன் உள்ளே வந்தால் பவரடி வாத்திரேடுன்னு வரும். அப்போ நம்மளே நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கோம். வாத்திரேடு உள்ளே வந்தால் பவர் அடின்னு சொல்லிட்டு போய் சுவிட்சை போடுங்க கரண்ட் ஏறினு கூட பேசியிருக்கோம். இதெல்லாம் நிறையா பேச அவருக்குள்ளே குற்ற உணர்வு ஆயிருக்கு. ஏன்னா உள்ளே வந்தால் பவர் அடின்னு பாடணும், ஆனால் அண்ணன் வந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கே பவர் இல்லாமல் போச்சு பிடிங்கி விட்டாங்களே. இப்படி தமிழ்த்தாயின் தலைச்சன் மகள்லாம் பாட்டு பாடினா உழைக்கும் மக்களினுடைய
குரலாக இருப்பார்லாம் பாட்டு பாடணும். ஆனால் உழைக்கும் மக்களை தான் இன்றைக்கி ஒடுக்கிட்டு இருக்காங்களே. அப்போ தமிழ்தாயின் தலைச்சன் பிள்ளை என்ன பண்ணோம், தமிழ்தாயை தூக்கி ஒரு பாட்டு பாடிட்டு 2 தடவை இந்த பாட்டை பாடுறாங்களே, தமிழ்தாயின் தலைமகன் பாடினவங்க தமிழ்தாயை ஓரங்கட்டிட்டாங்களே. அப்போ இந்த ஆட்சி நாம் நினைக்கிற ஆட்சி கிடையாது. இது நம்மளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஆசான் அவர்கள் சொன்னது மாதிரி இது ஆர்எஸ்எஸ்னுடைய கள்ள குழந்தை ஆட்சி, பிஜேபியினுடைய பி டீம் ஆட்சி அப்படிங்கிற குற்ற உணர்வுல தான் அவர் என்ன பண்ணியிருக்காப்புல. அப்போ நீட்டுக்கு எதிராக இன்றைக்கி அனிதா வீட்டுக்கு உட்காந்து மக்களுடைய செல்வாக்கை பெற்று அதன் மூலமாக ஓட்டு வாங்கி, அது மட்டும் இல்லை இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் பேசினாப்புல அனிதாவுடைய இறப்பை தான் தங்கச்சியினுடைய இறப்போட கம்பேர் பண்ணி பேசி மக்களுடைய அந்த உச்சிக்குட்டல்களை வாங்கி அதன் மூலமாக வாக்கு பெற்று தான் இன்றைக்கி உட்காந்துருக்கிறாரு. அப்போ அன்னைக்கு அனிதாவுடைய இறப்பை தன்னுடைய தங்கச்சி இறப்போட ஒப்பிட்டு பேசினதெல்லாம் நம்பி தானங்க நான் உங்களுக்கு கொள்கை பாட்டை எழுதினேன், அப்போ அதெல்லாம் நம்பி தானங்க நான் உங்களுக்கு வேலை செய்ய வந்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த நீட்டுக்கு எதிராக சிஜேபி பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணுது. வாங்ஷாங்கிற ஒரு நபரை ஒரு பெரிய சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு, ஒரு எஜுகேஷனல் ஆக்டிவிஸ்ட். அவர் உட்காந்து இறக்கும் வரை சாகும் வரை உண்ணாவிரதம்னு உட்காந்து அந்த வாங்ஷாங் மேட்ரு பெருசாக போயிட்டுருக்கு. ஆனால் எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிட்டாங்களே. தமிழ்நாட்டினுடைய சிஎம் அந்த தமிழ்தானுடைய தலைச்சம்பிள்ளை ஏழைகளுடைய குரலாக இருக்கக்கூடியவர் இன்னமும் ஏன் அதற்கு ஆதரவு தெரிவிக்கலை? கட்சியிலேருந்து அஃபிஷியலாக எந்த ஆதரவும் தெரிவிக்கலை, நேராக போய் ஆதரவு தெரிவிக்கலை. ஆனால் நார்த்தில் உள்ள மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ் விஜய் ஏதோ நேரடியாக போய் ஆதரவு தெரிவிச்சு வந்தது மாதிரி ஏதோ ஒரு ஏஐ வீடியோ வச்சுட்டு பாருங்கள் தமிழ்நாட்டினுடைய சிஎம் நேரடியாக சிஜேபிக்கு ஆதரவு தருகிறார் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்களே. இந்த பொய் பிரச்சாரம் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவனே ஏஐயில் வீடியோ கிரியேட் பண்ணி அவனே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான மக்களை. அப்போ அவனே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன இருக்குது? அப்போ காசு இல்லாமல் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேச மாட்டாங்க அப்படின்னாக்கா அவன் அந்த வீடியோ போட்டதான காசு எங்கேருந்து போயிருக்கும்? ஏன்னா அஜித் ரசிகர்கள் காசு கொடுத்து அந்த வீடியோ போட சொல்லியிருப்பாங்களா? அல்லது சல்மான் கான் ரசிகர்கள் காசு கொடுத்து அந்த வீடியோ போட சொல்லியிருப்பாங்களா? அமீர் கான் ரசிகர்கள் காசு கொடுத்து அந்த வீடியோ போட சொல்லியிருப்பாங்களா? அப்போ ரூட் மாஃபியா நார்த்தில் அவங்கள இந்த மாதிரி வீடியோ போட வச்சிருக்கு. அப்போ ஏன் இந்த பொய் பிரச்சாரத்தை பண்ணணும்? உண்மையிலேயே நீங்கள் நீட்டுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க நம்பி தானேங்க நான் உங்களுக்கு கொள்கை பாடம் எழுதினேன். அப்போ எப்படி நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்களே, மாணவர்களை ஏமாத்துறீங்களே, இளைஞர்களை ஏமாத்துறீங்களே, குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சார்ந்த எல்லாருமே நீங்கள் ஏமாற்றிட்டீங்களே பொது தொகுதியில் சீட்டு கொடுத்தோன்னு அப்படின்னு சொல்லி தான் இவருக்காக நம்ம அந்த கொள்கை பாடலை எழுதணும்னு சொல்லி இந்த கையை கொண்டு போய் எங்கே கருக்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற குற்ற உணர்வுல ஒரு கழிவிறக்கத்தில் அவர் நேரடியாக கோரிக்கையை விஜய் அவர்கள்ட்ட வைக்கிறதுக்காக தலைமைச் செயலகத்துக்கு போயிருக்காப்புல. நீட்டுக்கு எதிராக உங்களுடைய குரல் இருக்கணும், நீங்கள் குரல் கொடுக்கணும் நீட்டு வேண்டான்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இப்போ சிஜேபி நடத்துகிற ப்ரொட்டஸ்ட்டுக்கு உங்களுக்கு நேரடி ஆதரவை நீங்கள் தரணும் அப்படிங்கிற கோரிக்கை. இந்த 2 கோரிக்கை நல்ல கோரிக்கை தானேங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சமூகத்துக்கு எதிரான கோரிக்கை கொண்டு போனாப்லையே அவர்? அப்படி இல்லையே. அப்போ சமூகத்துக்கு தேவையான ஒரு கோரிக்கையை கொண்டு போகிறாரு. இதுக்கு எதுக்கு வலுக்கட்டாயமாக காவல்துறை கைது பண்ணணும்? இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரகிள் தெருக்குறள் அறிவுங்கிறவர் யாருக்கும் தெரியாத ஒரு நபர் கிடையாது. அதாவது தமிழ் மக்கள் எங்கெல்லாம் விரைவில் வாழ்கிறாங்களோ எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் தான் தெருக்குறள் அறிவு. அந்த எஞ்சாமை பாட்டெலாம் போட்டது பயங்கர வைரலாக போச்சு. அது மட்டும் இல்லை, அவர் போட்ட எல்லா பாட்டுமே ஹிட்டு தான். உழைக்கும் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குரலாக அவருடைய குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு நபர் தலைமைச் செயலகம் வாசலில் போலீஸால் கைது செய்யப்படுறாருனாக்கா அங்கேருந்து தகவல் போயிருக்கும்ல விஜய் அவர்களுக்கு. அப்போ தகவல் போயும் அவர் எதுவும் கண்டுக்காமல் இருக்கிறார். ஒருவேளை நம்ம வீடியோ பண்ணதுக்கு அப்புறம் கூட அவர் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம். போயிட்டு ஐயோ ஏங்க அவர் மேலே போய் கை வச்சிங்க, அது பெரிய இஷ்யூ ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாலும் எடுக்கலாம். நம்ம வீடியோ ஷூட் பண்ணுற இந்த நிமிஷம் வரை இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை, இந்த தகவலும் இல்லை. அவர் கைது பண்ணிட்டு போயிருக்காங்கிற தகவல் மட்டும் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. அப்போ அவர் கொண்டு வர கோரிக்கை சரிதானே, அதுக்கு எதுக்கு கைது பண்ணி ஏற்றணும்? அப்போ அந்த கோரிக்கையை கொண்டு போகிறாருனாக்கா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் விஜய் சைட்லேருந்தோ கட்சி சைட்லேருந்தோ நீட்டுக்கு எதிராக சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஆதரவாக எந்த அறிக்கையும் அல்லது நேர்முகமாக போய் ஆதரவு தெரிவித்ததோ இதுவரைக்கும் செய்திகளில் கூட வெளிவரலை. எந்த ட்விட்டரில் உள்ள ட்வீட் கூட இது வரைக்கும் அப்படி வெளிவரல. ஒரே ஒரு ட்வீட்டு டிவிக்கு அஃபிஷியல் ஐடி விங்லேருந்து வெளில வந்துச்சு. அதில் என்ன சொன்னாங்கன்னாக்கா இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் அந்த போலீஸுக்கு எதிராக தாக்குதலை செய்தார்கள் எல்லாம் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் உள்ள சில நபர்கள், சில மாணவர்கள், சில இளைஞர்கள் அதை மட்டும் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ட்வீட். அதாவது ப்ரொட்டஸ்ட் நடக்கும் பொழுது அதை வன்முறையாக கலவரமாக மாற்றியதே அந்த ப்ரொட்டஸ்ட்காரவங்க தான் அப்படிங்கிறது தான் போலீஸ் கொடுக்குற நேரேஷனு, பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொடுக்குற நேரேஷனு. இந்த டிவிக்கு ஐடிவிங் அஃபிஷியல் ஐடிவி என்ன பண்ணுதுனாக்கா அந்த நேரேஷனை அப்படியே தூக்கிட்டு வருது. பார்த்தோம்னாக்கா ஒரு சவுக்கு சங்கர் ஒரு நேரேஷன் எடுப்பாப்புல போலீஸ் சைடு, அந்த நேரேஷனை அப்படியே அந்த ட்வீட்டில் நம்மளால் பார்க்க முடியும். இது நாம் சொல்லலை, ஐயா மருதையன் அவர்கள் இதை கோட்வீட் பண்ணி அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் நம்ம டெல்லி பத்திரிகையாளர் நிரஞ்சன் குமார்
அவர் நேரடியாக ஸ்பாட்டில் நின்று, டெல்லியில் அங்கே ஸ்பாட்டில் நின்று அப்பப்போ லைவ் வீடியோ போட்டு ப்ரொட்டஸ்ட்டில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, இதுக்கு அந்த குழப்பத்துக்கெல்லாம் வந்து ஒன்றிய அரசு தான் காரணம், போலீஸ் தான் காரணம், அங்கே வந்து துணை ராணுவம் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்துக்குள்ளே போலீஸு, துணை ராணுவம் இல்லாமல் அந்த சீருடையில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இல்லாத ஆர்எஸ்எஸ்காரர்கள், பிஜேபிக்காரர்கள் அந்த தடியை வச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க கண்ணாப்பின்னான்னு. சில பேர் யூனிஃபார்மே இல்லாமல் வெளியிலேருந்து அந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் தடியை வச்சுக்கிட்டு போராட்டக்காரர்களை அடிக்கிறாங்கன்ற அந்த விஷுவல்ஸ் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு போராட்டக்காரர் ஓடுறாரு, ஒரு போலீஸு, ஒரு துணை ராணுவம்னு நினைக்கிறேன், போகும்போது கால் அப்படி தட்டி விடுறாப்புல, அவர் விழுகிற காட்சி வந்து பயங்கர வைரல் இன்னைக்கு. இப்போ அந்த போராட்டம் எதுக்கு நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா அந்த இளைஞர்கள் கண்மூடித்தனமாக வந்து இந்த போராட்டத்தை நடத்தலை. இந்த சிஸ்டம் சரியில்லை, நீங்கள் படிக்க சொன்னீங்க, நாங்கள் படித்தோம், எங்களுக்கு வேலை கிடைக்கல, நீ சொன்ன எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு வேலை கிடைக்கல. அப்போ அந்த வேலையெல்லாம் எங்கே போச்சு? தூக்கி ப்ரைவேட்டுக்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. நீங்கள் ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்து அவன் என்ன பண்ணுவான்? அப்போ கவர்மெண்ட் நடத்த வேண்டிய எல்லாத்தையும் தூக்கி ப்ரைவேட்டுகிட்ட கொடுத்துட்டு இங்கே படித்தவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை நீங்கள் க்ரியேட் பண்ணவே இல்லை. படிச்சுட்டு நான் போய் என்ன பிச்சை எடுக்கிறதா அப்படிங்கிற கேள்வியோடு அவன் வந்து உட்காந்துருக்கான். அப்போ அது ஒரு போராட்டமாக மாறுது. அப்போ சரிங்க, மேலெடுத்த உத்தரவு, அதனால் நாங்கள் வந்து இப்படி நடக்க வேண்டியதாக போச்சுனாக்கா, இப்படி போராட்டக்காரர்கள், அந்த இளைஞர்கள், மாணவர்கள் ஓடும்பொழுது குறுக்கால கால் விட்டு அவங்களை கீழே விழ வைக்கணுங்கிறது மேலெடுத்த உத்தரவா? கலைக்கணுங்கிறது சரி மேலெடுத்த உத்தரவு. போலீஸு ஒபே த ஆர்டர், அதுக்காக வருவாங்க. அவங்க அஃபிஷியல்ஸ், ஹையர் அஃபிஷியல்ஸ் அல்லது மேலிடம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, இப்போ ஓடுறவங்கள இப்படி தட்டி விட்டு கீழே விழ வைக்கணும்னு சொல்லுதா? அப்போ அந்த போலீஸோட மனநிலை என்னவாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும், அனிதா வீட்டில் வந்து உட்காந்தீங்கல்ல, ஆதரவு வாங்கினீங்கல்ல, அப்போ ஏன் இந்த நீட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கும் பொழுது ஏன் வாயை மட்டும் உட்காந்துருக்கு? நீட்டில் அவ்வளோ குளறுபடிகள் நடந்திருக்கு, குளறுபடிகள்னால திரும்பவும் நீட் எழுதுன்னு சொல்கிறான். இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! அப்போ அந்த எக்ஸாமை நடத்தின அந்த இன்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அந்த இன்ஸ்டியூஷன் மீது என்ன நடவடிக்கை? அந்த கார்ப்பரேட், அந்த தனியார் நிறுவனத்தின் மீது என்ன நடவடிக்கை? எந்த நடவடிக்கையுமே இல்லை. எக்ஸாம் எழுதுனோட திரும்ப எக்ஸாம் எழுதி எனக்கு அந்த நிறுவனம் தப்பு பண்ணிருச்சுனாக்கா, நிறுவனம் தப்புனா நிறுவனத்துக்கு நடவடிக்கை இல்லை. அது எப்படி மாணவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும்? இவ்வளோ விஷயம் நடக்கும் பொழுது நான் அனிதாவுடைய டெத்துக்கு வந்து உட்காந்துட்டு நீ நீட்டுக்கு எதிராக எந்த வாயுமே திறக்காமல் இருக்கீங்கனாக்கா அது எந்த வகையில் சரின்னு தான் நம்ம திருக்குறள் அறிவுரைகள் கேட்க வராங்க. இது மட்டும் இல்லை, இந்த இப்போ சிஜேபி பார்ட்டிங்கிறத பார்த்தோம். சிஜேபி பார்ட்டி யாருனாக்கா அபிஜித் தீப்கே அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாப்புல. ஏன் ஆரம்பிக்கிறாப்புலனாக்கா, சூரியகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ். ஸோ அவர்கிட்ட ஒரு வழக்கு போகுது, ஒரு வழக்கறிஞர் வழக்கை கொண்டு போகிறாப்புல, எனக்கு சீனியர் அட்வொகேட்டாக என்னை ப்ரமோட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை கொண்டு போகிறாரு. அதை பார்த்துட்டு இந்த சூரியகாந்துங்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த இளைஞர்கள் இதே வேலை தான் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இந்த மீடியா, சோஷியல் மீடியா வச்சுக்கிட்டு ஆர்டி ஆக்டிவிஸ்ட் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு சும்மா ஏதாவது பெணாத்திக்கிட்டு போராட்டம் அது இதுன்னு தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் இந்த வீட்டில் தேவையில்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா, காக்ரோச்சஸ், அந்த மாதிரி தொல்லை கொடுத்தே இருக்க ஒரு காக்ரோச்சஸ், சோஷியல் காக்ரோச்சஸ் அப்படின்னு சொல்கிறாப்புல. யார் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள் சமூகத்தினுடைய காக்ரோச்சஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இது பயங்கரமாக பற்றிக்குது எல்லா இளைஞர்கள் மத்தியில். அதுக்கப்புறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியா பேஜ் ஒன்று உருவாக்குறாப்புல. அடுத்த சில மணி நேரங்கள்லேயே அந்த பேஜ் ஃபுல்லாகுது. பல கோடியில் அதில் எல்லாம் வந்து லாகின் ஆகுறாங்க, ஃபாலோ கொடுக்குறாங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பேஜ் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வர்றாரு. யார்? அபிஜித் தீப்கே வந்து வெளிநாட்டில் இருக்க வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல. அவர் தான் இந்த சோஷியல் மீடியா பேஜ் உருவாக்குறாரு. அது பயங்கரமான அபரிவிதமான வரவேற்பை பெற்று பேஜ் க்ளோஸ் ஆகுது, ஏகப்பட்ட பிரச்சனை வரும்பொழுது இந்தியாவுக்கு வரண்ட சொல்லி வராப்புல. அப்போ அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, எப்பா அபிஜித் நீங்கள் வராத, மோசமான நாடாக இருக்குது, வந்தினாக்கா உயிருக்க கூட ஆபத்தாக இருப்பலாம், யாரோ திடீர்னு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு சிஎம் ஆகுறோன்னு சொல்கிறாங்க, அதனால் தயவுசெய்து நீங்கள் வராதுன்னு அவங்க அம்மா மகாராஷ்டிராவில் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, வராத தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராப்பில். இப்போ என்னன்னா நிறைய பேர் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அபிஜித்துக்கிட்ட, இந்த மாதிரி நிறைய பேர் திடீர்னு வர்றாங்க. இந்த அண்ணா சரண் ஒருத்தர் வந்தாப்புல, அவர் இப்படி தான் எங்களெல்லாம் ஏமாற்றி விட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுன்னு சொல்லிட்டு அந்த லஞ்சம் ஊழல்னு சொல்லி உட்காந்தாப்புல. இப்போ அந்த பீஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுமே நீங்கள் லஞ்சம் ஊழலில் பயங்கர ஊறி போய் கிடக்கு. ஆளுங்கட்சி அந்த வேலைகளை செய்யுது. ஆளுங்கட்சி ரிப்போர்ட்டே, கவர்மெண்ட் ரிப்போர்ட்டே அப்படி தான் வருது ஊழல் பண்ணுறாங்கன்ட்டு. அந்த பீஸ் இப்போ எங்கே போய் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியல. அது பயங்கரமான ஒரு ஆர்எஸ்எஸ் பீஸு எங்களை ஏமாற்றிட்டு போயிடுச்சு போராட்டம் பண்ணுறேன்னு. அதே மாதிரி நீங்களும் இருக்க மாட்டீங்கன்னு நிச்சயம். நான் உங்களை எப்படி நம்புறது? நீங்கள் ரிசர்வேஷன் குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பல பேர் இந்த ஏமாத்திட்டு போயிருக்கலாம், ரிசர்வேஷன் குறித்து நிலைப்பாடு கொடுத்து கேட்குறீங்க. என்னோட பதிலை சொல்கிறேன். என்னுடைய ஊர் வந்து மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு ஊர். மகாராஷ்டிராவில் அது எப்படின்னாக்கா, வெயில் காலத்தில் பயங்கர பஞ்சம் வரக்கூடிய ஒரு இடம். அதனால் பஞ்சம் தாங்காமல் தான் ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாப்புன்னு வைங்களேன்.
ஸோ அதனால் படிப்பை வந்து ஒரு கட்ட வரையும் படிச்சுட்டு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபாரின் போயிடுறாப்புல. அப்போ தான் சொல்கிறாப்புல, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நான் பிறந்தேன், அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு தலித் கம்யூனிட்டியை சார்ந்தவன். இப்போ என்னுடைய கடவுள் என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே யாருனாக்கா புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். அம்பேத்கருங்கிறது எனக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி. அதனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டத்தை வைத்து தான் இந்த இடஒதுக்கீடு, அவர் கொடுத்த உரிமைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இப்போ நீங்கள் முடிவு பண்ணீங்க, நான் வந்து அரசியல் தெரிஞ்சவனா தெரியாதவனா, அல்லது எனக்கு இடஒதுக்கீட்டில் எனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணீங்க, நானாக சொல்லலை அப்படின்னு சொல்கிறாப்புல அபிஜித் தீப்கே. ஆனால் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும், அவங்க சில பொலிட்டிக்கலாக ஏதாவது பேசினா தான் இது என்ன ஃபார்மில் இருக்குது இந்த பார்ட்டி, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது. அவங்களோட கோரிக்கை என்னன்னாக்கா, நீட்டை முழுமையாக நீக்கணுங்கிறது அவங்களோட கோரிக்கை இல்லை. அதில் நமக்கும் விமர்சனம் இருக்குது. நீட்டை முழுமையாக நீக்கணும் அப்படிங்கிறத விமர்சனம் கோரிக்கையாக இருக்கணும். ஆனால் அவங்களோட கோரிக்கை என்னன்னாக்கா, நீட்டில் உள்ள குளறுபடிகளை சரி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிற எஜுகேஷன் மினிஸ்டர், அவர் தான் இந்த ஒட்டுமொத்த நீட்டு குளறுபடிகளுக்கும் காரணம். அதனால் அவரை அந்த துறையை விட்டு தூக்கணும், அவர் ராஜினாமா பண்ணிட்டு நகரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சில கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகள் இவ்வளோ தான் வைக்கிறாங்களே தவிர நீட்டை சுத்தமாக டெமாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கையில் இல்லை. ஏன்னாக்கா, நம்ம ஆரம்பத்திலேயே நீட்டுன்னு வரும்பொழுதே நீட்டே இருக்கக்கூடாது, என்ட்ரன்ஸ் எக்ஸாமே தப்புங்கிறது நம்மளோட நிலைப்பாடு. அவங்க இன்னும் அந்த இடத்துக்கு வரல, அதுக்கு முதல் இடத்துல அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நீட்டுன்னு உள்ளே வரும்போதே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, அப்போ இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து நீட்டை முழுமுற்றாக எதிர்த்தது. நாமெல்லாம் அந்த ஜல்லிக்கட்டுக்கு போராடிட்டு இருக்கும்பொழுது திமுக மட்டும்தான் லீகலாக நீட்டுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நீட் இருக்கக்கூடாது. இந்த சிஜேபி பண்ணுற ப்ரொட்டஸ்ட்டு கூட நேரடியாக போய் அண்ணன் ஆராசா அவர்கள் பார்த்து பேசி ஆதரவு தெரிவிச்சிருந்தார், நேரடியாக போனார். ஆனால் இது வரைக்கும் ஐயா சூவே அவர்கள் நேரடியாக போகலன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, நேரடியாக போனதாக எனக்கு தெரியல மற்ற கட்சிகளில் ஒன்றும். ஆனால் அண்ணன் ஆராசா அவர்கள் நேரடியாக போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறாங்க சிஜேபிக்கு. இப்போ அபிஜித் தீப்கே வந்து ஒரு தலித் கம்யூனிட்டிலேருந்து வரேன்னு சொல்கிறாப்புல. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட்டு அவருடைய தலைமையில், அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைமையில் நடக்குது. அதை முன்னெடுத்தவர் அபிஜித் தீப்கே. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. ஆனால் நாங்கள் தான் வந்து தலித்துகளுக்கு பாதுகாவலர்கள், நாங்கள் தான் தலித் பார்ட்டிஸ், தலித்துகளுக்கு முழுமுற்றான உரிமைகளை கோருவது நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிற எந்த கட்சியுமே அங்கே சிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்க நேரடியாக போகலை. ஏன் அவருக்கு ஒரு பிரச்சனை, இன்றைக்கி அந்த ப்ரொட்டஸ்ட்டையே அடித்து காலி பண்ணுறதுக்கு போலீஸ் உள்ளே இறங்கி காட்டு மிராண்டி தாக்குதல் நடத்திட்டு இருக்கும் பொழுது தலித்துகளுடைய பாதுகாவலர்னு சொல்லிக் கொள்கிற யாருமே, இந்தியா முழுக்க நீங்கள் யாரையுமே எடுத்துக்கங்க, ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, ஒரு அமைச்சரை பதவியை வாங்கிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு நல்லா சுதந்திரதாக போயிட்டாங்க. யார், நம்ம அத்வாலே அவர்களாக இருக்கட்டும், பார்லிமெண்ட்டில் சொல்கிறேன், அல்லது நீங்கள் பாஸ்வானாக இருக்கட்டும், இன்னும் பல பேர் இருக்காங்க. அப்போ நேரடியாக போய் ஆதரவு தெரிவித்தாங்களா, பக்கபலமாக இருந்தாங்களா, ஒரு தலித் கம்யூனிட்டி பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாங்க. அப்போ 8 அமைச்சர்கள் நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்கிற, 8 தலித்துகளுக்கு நாங்கள் அமைச்சர் பதவி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிற விஜய் தாவேக்கா ஒரு தலித்தாங்க முன்னெடுத்து எடுக்கிறாரு இதை. அப்போ அந்த பார்ட்டிக்கு, காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கே நீ பெரிய சிக்கலாக இருக்க, அங்கே உள்ள இளைஞர்கள் மாணவர்கள் அடிக்கப்படுறாங்க, தாக்கப்படுறாங்க, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இடத்துல இருக்காங்க அவங்க. அப்போ இந்த இடத்துல 8 தலித்துகளுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிற தாவேக்கா அரசு ஏன் ஒரு அபிஜித் தீப்கேங்கிற ஒரு தலித் முன்னெடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தை ஏன் நீங்கள் ஆதரிக்கலை, ஏன் ஆதரிக்கிறதுக்கு முன்னாடி வரல? பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஃபண்டு மூலயமாக நடக்குது இந்த போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே உள்ள யூடியூப் சேனல்லாம் போய் கவர் பண்ணுறாங்க. கவர் பண்ணும்பொழுது அவங்கள்ட்ட கேட்குறேன், போராட்டத்துக்கு வந்தவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்கும்பொழுது மகாராஷ்டிரா அப்படிங்கிறாப்புல. சரிங்க, இப்போ என்ன டிஃபனு லஞ்சில் என்ன சாப்பிடுவீங்கன்னா, டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி டிஃபன் பாக்ஸ் திறந்து பார்க்குறாங்க, உள்ள வேர்க்கடலை வெங்காயம் அதான் அது உள்ளே இருக்குது. அப்போ வெறுமனே வேர்க்கடலையும் வெங்காயத்தையும் சாப்பிட்டு தான் அந்த போராட்டத்தை அந்த மாணவர்களும் இளைஞர்களும் பண்ணுறாங்க. இதுக்கு எங்கேருந்து ஃபண்டு வந்துச்சு? அண்ணா சாரே பண்ணது ஃபண்டடு, அது ஃபண்டு மூலியமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஃபண்டு பண்ணி அது மிகப்பெரிய, அன்னைக்கு விஜய் அவர்கள் நேராக போனாப்பிள்ளையே அண்ணா சாரையுடைய போராட்டத்துக்கு, அதே டெல்லியில் நடந்த அண்ணா சாரே நடத்திய போராட்டம், அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் பின்னாடி நின்று நடத்திய அந்த போராட்டத்திற்கு விஜய் அவர் நேரடியாக போனாப்புல. இன்றைக்கி சிஜேபி நடத்துகிற போராட்டத்துக்கு ஏன் நேரடியாக அவர் போகலை? இதே மாதிரி ஸ்டெர்லைட் விஷயத்துக்கு நேராக போனாப்புல, ஸ்லோலின் வீட்டுக்கு போனாப்புல இல்லை, அதான் யாருக்குமே தெரியாமல் போயிட்டு வந்து அந்த ஃபோட்டோ வெளியானுச்சு இல்லையா, யாருக்குமே தெரியாமல் போயிட்டு ஒரு ஃபோட்டோலாம் வெளியாச்சு, அங்கே போய் பேசிகிட்டு இருந்தாருன்னு யாரும் தெரியாமல், அவருக்கே தெரியாமல் எடுத்து போட்டாங்க அந்த ஃபோட்டோவை. அப்போ ஸ்டெர்லைட்டுக்கு போய் உட்காந்து அன்னைக்கு பேசினோடனே எல்லாருமே ஸ்லோலின் இறந்து போனது, அந்த ஸ்டெர்லைட் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க பெரிய பெரிய பேசு பொருளானுச்சு. அப்போ சரி, இப்போ நம்ம விட்டு பையன்ப்பா, நமக்கு ஆதரவு தெரிவிக்க வந்திருக்காரு பாருங்கள், நம்மளுடைய குரலாக இருக்காப்புல, நம்ம பையன்ப்பா அவர் அப்படின்னு அன்றைக்கி தமிழ்நாடு உங்களை வாரி அரவணைச்சிச்சா இல்லையா? இன்றைக்கி ஓட்டு நீங்கள் வாங்கும் பொழுதும் இந்த லாஸ்ட் எலெக்ஷனில் நீங்கள் ஸ்டெர்லைட்டுக்கு போனது, அனிதா வீட்டில் போய் உட்காந்தது, இது எல்லாமே உங்களுக்கு கேல்குலேஷனாக வரும் அந்த ஓட்டுக்குள்ளே.
அப்போ ஸ்டெர்லைட் போய் உட்காந்து அப்படி இல்லை. ஆனால் இப்போ என்ன நடக்குதுனாக்கா உள்ள பேச்சுவார்த்தை கவர்மெண்ட்டில் திரும்ப அனில் அகர்வால் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே அதே ஸ்டெர்லைட்டை திரும்ப ஓப்பன் பண்ண போகிறார் என்கிற தகவல் அரசல் புரசலாக அடிபடுகிறது. உண்மையாக பொய்யான்னு தெரியல, ஆனால் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, வரப்போகுது. அதாவது வேறு பேரில் எப்படின்னாக்கா இயற்கையாக தயாரிக்கப்படும் இந்த என்னது அந்த காப்பர், இயற்கையாக தயாரிக்கப்படும் காப்பர், அப்புறம் க்ரீன் காப்பர், இந்த மாதிரி அதாவது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அந்த காப்பரை நாங்கள் தயாரிக்கிறோம். அதனால தான் தாவேக்கா வந்து அதுக்கு அனுமதி கொடுத்துச்சுன்னு வேற உருட்ட வருவானுங்க, நம்ம கேட்கணும். அதனால் வீட்டில் என்ன இருக்கோ காது குடையிற கம்பிகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா, ஊக்கு இருந்துச்சுனாக்கா, அல்லது வாட்டருடைய சேஃப்டியாக என்ன காது கூட இருக்கோ அதை 2 காதில் விட்டு நல்லா குடஞ்சி வச்சுக்கங்க. ஏன்னா இந்த காதில் விட்டு இந்த காதில் எடுப்பானுங்க, பொய்களை சொல்கிறேன். அந்த போராட்டத்தில் சாகும் வரை உண்ணாமிரதம் இருந்தால் வாங்சங் இருக்கார்ல, அந்த வாங்சங் யாருனாக்கா நீங்கள் நண்பன் படம் பார்த்துருப்பீங்க. அந்த நண்பன் படத்தில் ஒரு கேரக்டர், அந்த ஹீரோ கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் ஆக்சுவலாக வாங்சங்கனுடைய இன்ஸ்பிரேஷன் கேரக்டர் தான். அந்த கொசப்சி பசப்புகள்னு பேர் வச்சுருப்பானுங்க. அந்த கொசப்சி பசப்புகள் யாருனாக்கா இந்த வாங்சங். இவர் லடாக்கில், காஷ்மீர் லடாக்கில் தான் அவருடைய சொந்த ஊர். அங்கே இருக்கும் பொழுது அங்கே என்னாச்சுனாக்கா அங்கே மழை இல்லாத காலங்களில், அந்த வெயில் காலங்களில் பார்த்திங்கனாக்கா சுத்தமாக தண்ணி இருக்காது, ட்ரை ஆகிடும். அப்புறம் பயில் வந்து பனி காலங்கள், அந்த காலங்களில் பார்த்திங்கனாக்கா தண்ணி ஃப்ரீஸ் ஆகிடும், அந்த அளவுக்கு இருக்கும். கிளைமேட் வேறு கிளைமேட்டாக இருக்கும் அங்கே. அப்போ சுத்தமாக ட்ரை ஆகிற அந்த வெயில் காலம் இருக்குல்ல, அப்போ தண்ணி பஞ்சம் ஏற்படுமா அந்த ஏரியாவில், அவர் இருக்கிற ஏரியாவில். அதுக்கு அவர் சயின்ஸை வச்சு யோசிக்கிறாரு. யோசிச்சு என்ன பண்ணாலும் சின்னதாக அவர் ஐடியா பண்ணுறாரு. அதாவது தண்ணி வர்ற காலங்களில் அதை ஐஸ் கட்டியாக்கி ஃப்ரீஸ் ஆக்கிடுறது பெரிய நம்பரில். அப்போ அதை ஃப்ரீஸ் ஆக்கிடுறது சயின்ஸ் யூஸ் பண்ணி, திரும்ப அது எப்போ சம்மர் வருதோ அதுலேருந்து எடுத்து தண்ணியாக பயன்படுத்திக்கிறது. அப்படிங்கிறது சின்னதாக ஒரு சயின்ஸ் யூஸ் பண்ணி அங்கே உள்ள தண்ணி பிரச்சனையை சரி பண்ணுறாரு. அப்புறம் இதே மாதிரி அங்கே உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளில் அவரே யோசித்து அதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறார். இது அங்கங்கே எழுதுகிறாங்க, இது பேசு பொருளாகுது. அந்த கதாபாத்திரம் தான் அவர் தான் வாங்சங். அந்த கதாபாத்திரம் தான் கொசப்சி பசப்புகள்ங்கிற பேரில் நண்பன் படத்தில், அந்த அதான் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அமீர் கான் நடித்தது. இங்கே நண்பன் அப்படிங்கிற பேரில் விஜய் அவர்கள் அதில் ஹீரோவாக நடித்தார். 3 Idiots ஆமாம். அப்புறம் இங்கே நண்பன்ற பேரில் எடுத்தாங்க. அதுதான் நம்ம விஜய் அவர்கள் கொசப்சி பசப்புகள் அந்த வாங்சங் பேரில் தான் நடித்தாப்புல, அந்த கதாபாத்திரம் நடித்தாப்புல. அந்த கதாபாத்திரமே நீ உட்காந்து நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கு, சாகுமுறை உண்ணாவிரதம்னு வலுக்கட்டாயமாக அந்த காவல்துறையை சார்ந்தவங்க, துணை ராணுவத்தை சார்ந்தவங்க உள்ளே பூந்து அவர் தூக்கிட்டு போயிருக்காங்க. அவருடைய நிலைமை என்னன்னு இது வரைக்கும் தெரியல. அவருடைய கதாபாத்திரத்தை நடிச்சு தான் நல்லவனு பேர் வாங்கினீங்க. அவருக்கே இன்றைக்கி உயிருக்கு ஆபத்தான நிலைமை இருக்கும் பொழுது நீங்கள் போய் பார்க்கணுமா இல்லையா? ஏன் போகலை? எனக்கு அந்த படத்தில் கொசப்சி பசப்புகள்னு ஒரு காமெடியாக அந்த பேரை வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே உள்ளவங்களோட பெயர் வந்து இந்த வாங்சங் இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, வாயில் நுழையாத பேராக இருக்கும். அதை கிண்டல் கேள்வி பண்ணுறதுக்காகவே இந்த பேரை வச்சுருக்காங்க. ஏன்னாக்கா சங்கருக்குலாம் அவ்வளோதான் அறிவு, சங்கருக்குலாம் அவ்வளோதான் மூளை, குருவிக்குள்ள மூளை கூட சங்கருக்குலாம் கிடையவே கிடையாது. அதனால் அந்த கேரக்டரை கிண்டல் பண்ணணுங்கிறதுக்காக கொசப்சி பசப்புகள். ஏன் அன்னியன் படத்தில் வைக்க வேண்டியதுதானே அந்த மாதிரி ஒரு பேரை? ஒரு நூல் போட்ட பார்ட்டிக்கு கொசப்சி பசப்புகள்னு வைக்க வேண்டியது தானே. இந்த நூல்னு சொன்னோட தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ இந்த அபிஜித் தீப்கே வந்து தான் ஒரு தலித்துன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சோஷியல் மீடியாவில் இந்த நூல் புல்லாண்டாஸ் இருக்காங்கல்ல, அவங்க முழுக்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அபிஜித்தை வந்து பயங்கர ட்ரால் மெட்டீரியல் ஆக்குறாங்க. என்னென்னா வீட்டிலலாம் எப்படி காக்ரோச்சை நம்ம தீண்ட ஒரு அன்டச்சபிள் அதை பார்ப்போம் காக்ரோச்சை, அல்லது நம்ம வீட்டில் வந்து வளர்க்குற ஒரு பூச்சை நம்ம வளர்க்க மாட்டோம்ல, அதை ஏன் தீண்டத்தகாத பூச்சை வீட்டில் வச்சுருக்கோம்னு இப்போ தான் எங்களுக்கு தெரியுது, அபிஜித்தை பார்த்தோம்னா தான் தெரியுது. இந்த மாதிரி ட்ரால்ஸ், இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு. அப்போ நாங்கள் எப்படி வீட்டில் வந்து காக்ரோச்சை ஒரு தீண்டத்தகாத பூச்சை வச்சுருக்கோமோ அந்த மாதிரி தான் நீ ஒரு தீண்டத்தகாத பூச்சி, ஒன்னே மாதிரி தான் நாங்கள் காக்ரோச் வீட்டில் வச்சுருக்கிறோம். காக்ரோச் மாதிரி அவங்கன்னு இல்லை, அவங்கள மாதிரி தான் நாங்கள் காக்ரோச், அபிஜித் மாதிரி தான் உன்னுடைய குடும்பம் மாதிரி உன்னுடைய சாதிகாரவங்க மாதிரி தானே நாங்கள் வீட்டில் காக்ரோச்சை டீல் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக ட்ரால் செய்யப்பட்டவர் தான் அபிஜித் தீப்கே. அப்போ இது முழுக்க பிஜேபி இந்த போராட்டத்துக்கு எதிராக பேசும் பொழுது, ஒரு வன்முறை ஏவும் பொழுது, ஏன் விஜய் அவர்கள் அனிதா சாகும் பொழுது நேரடி போய் உட்காந்து அங்கே துக்கம் விசாரித்தவர், அனிதாவோட இறப்பை தான் தங்கச்சி சாவோட ஒப்பிட்டு பேசி ஓட்டு வாங்கினவர், இன்றைக்கி அதே நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடக்கும் பொழுது ஏன் அமைதியாக இருக்காப்புல? அப்போ நீங்கள் மக்களை ஏமாற்றிட்டீங்களா? அப்போ இந்த தலித்துகளுக்கு 8 மினிஸ்டர் கொடுத்துட்டோம், அப்புறம் பொது தொகுதியில் தலித்து நிற்க எப்படியெல்லாம் பொய் சொல்லி பாரஞ்சித்தவர்களே ஏமாத்துனீங்களே, உங்களுடைய பொய்யை அந்த அவதூறை பாரஞ்சித்தை வச்சே நீங்கள் பரப்ப வச்சிங்களே. அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக ஆர்எஸ்எஸ் பிஜேபி போட்ட அஜெண்டாவா? அதனால தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எடுக்கிற நிலைப்பாட்டோட உங்களோட ட்வீட் இருக்கா? இப்படி பல கேள்விகளை முன் வச்சு தான் அந்த குற்ற உணர்வில் உங்களுக்காக நான் அந்த கொள்கை பாடல் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு போய் எங்கேயாவது கருக்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் அவர் நேரடியாக வந்து அவர்கிட்டயே கோரிக்கை வச்சு என்ன எதுன்னு கேட்டுருவோம் அப்படின்னு
நேரடியாக வந்த அறிவு இவர்கள் திருக்குறள் அறிவை கைது பண்ணியிருக்காங்க. இது பார்ப்போம், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது, எங்கே போகிறாப்புல வராப்புலங்கிறத பார்ப்போம். டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி அப்படிங்கிறது இதை விட ஒரு ஒரு பெரிய சான்று உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம் இந்த திருக்குறள் அழிவோடைய இந்த கைதில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, அல்லது திரும்ப வேறு ஏதாவது ரிலீஸ் பண்ணுறாங்களா, அல்லது அவருடைய கோரிக்கையை ஏற்று நேரடியாக விஜய் அவர்கள் போயிட்டு நீட்டுக்கு எதிராக அதனுடைய குரலை கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற தெருவில் நம்ம அதை வெயிட் அண்ட் சி.